உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் செல்வம் தரும் புதன் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். மனிதனுக்கு அவசியம் புத்தி. அப்போதுதான் மனிதர்கள் செல்வம் திரட்ட முடியும். புத்தி இல்லாதவர்கள் இருக்கும் பணத்தை செலவழித்து ஏழையாக மாற வேண்டியதுதான். மனித மூளையை புதன் ஆட்சி செய்கிறார். புத்தியுள்ளவர்களுக்கு உலகளாவிய அறிவு இருக்கும். புதன் விஞ்ஞானிகளை, கணித மேதைகளை, கலைஞர்களை உருவாக்குவார். நகைச்சுவையான பேச்சுக்கும் அதிபதி அவரே. நல்ல நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கவும் புதனின் பலம் ஜாதகத்தில் அவசியம். மறைவு ஸ்தானங்களான 3, 6, 8, 12 6, 12 மட்டும் புதனுக்கு கெடுபலன்கள் தரும். 3ஆம் இடத்து புதன் ஜாதகருக்கு சகோதரர்கள் மூலம் உதவியும் பாசமும் கிடைக்கச் செய்வார். புத்தகங்கள் எழுதுவோர், பட்டிமன்றத்தில் பேசுவோர் போன்றவர்களின் ஜாதகங்களில் புதன் பலம் பெற்றிருப்பார். லக்னத்தில் புதன் அமர்ந்தால் அது திக்பல யோகம். திக்பலம் ஜாதகருக்கு அடிக்கடி யோகங்களை தரும். ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும். புதனுக்கு ஏற்ற ராசிகளாக அவரின் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மிதுனத்தில் ஆட்சி பெறுவார். கன்னியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் போன்ற ஸ்தான நிலைகளை புதன் பெறுவார். தன் சொந்த வீட்டில் உச்சமாகும் ஒரே கிரகம் புதன் மட்டுமே. உச்சம் பெற்ற புதன் ஜாதகரை செல்வந்தனாக்குவார். சுகபோகங்களை அனுபவிக்க வைப்பார். பெரிய கல்விமானாக்குவார். எழுத்தாளராக்குவார். பேச்சாளராக்குவார். குருவோடு புதன் சேர்ந்தால் ஜாதகன் ஒரு அறிஞன். சுக்கிரனோடு புதன் சேர்ந்தால் உயர்ந்த கலைஞானத்தை தரும். 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் பேச்சு திறமை இருக்கும், வாக்கு வன்மை இருக்கும். பேச்சின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை ஜாதகருக்கு தருவார். 7, 10 போன்ற இதர கேந்திரங்களில் புதன் அமர்ந்தாலும் ஜாதகன் கல்விமானாக இருப்பார். 2ஆம் இடம் தனஸ்தானம் என்பதால் ஜாதகருக்கு பேச்சின் மூலம் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை தருவார். 4ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தால் ஜாதகருக்கு தாயாரின் அரவணைப்பும் உதவியும் கிடைக்கும். தாயாரின் சொத்து கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். வாகன வசதிகள் கிடைக்கும். கல்வியில் அதிகமான வளர்ச்சியும் விருத்தியும் ஏற்படும். சொந்தமாக வீடு கட்டும் யோகமும் சொத்துக்கள் சேர்க்கும் யோகமும் கூட ஏற்படும். 7ஆம் இடத்தில் புதன் பலம் பெற்று அமர்ந்தால் ஜாதகர் அழகான மனைவியை அடைவார். மனைவி மூலம் நிறைய சொத்துகள் கிடைக்கும். 10ஆம் இடம் என்னும் தொழில் ஸ்தானத்தில் புதன் இருந்தால் ஜாதகருக்கு தொழில் நுட்பத்தை தருவார். வியாபார நுட்பத்தை தருவார். ஒரு ஜாதகர் சிறு வயதிலிருந்து வியாபார நுட்பத்தை அறிந்து அதில் வெற்றி பெறுகிறார் என்றால் அவர் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் புதன் பலம் பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம். 10இல் புதன் பலம் பெற்றால் ஜாதகருக்கு நிறைய தொழிலை ஏற்படுத்தி அதன் மூலம் செல்வம் சேர்க்கும் யோகத்தை தருவார். 11இல் அமரும் புதன் ஜாதகன் செய்யும் தொழில் மூலம் லாபத்தை தருவார். 8ஆம் இடத்தில் புதன் ஆட்சி, உச்சம் பெற்றிருந்தாலும் அவரை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன் போன்றோர் பார்த்திருந்தாலும் ஜாதகனை செல்வந்தனாக்கும். புத்திசாலித்தனத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற வைக்கும். 5ஆம் இடத்து புதன் ஜாதகரை அரசாங்க தூதுவராக்குவார். அரசாங்க காரியதர்சியாக்குவார். ஆலோசகராக்குவார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருந்தால் ஜாதகர் முற்பிறப்பில் நிறைய புண்ணியங்கள் செய்தவராக இருப்பார். 9ஆம் இடம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் புதன் அமர்ந்தால் நல்ல பாக்கியங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். உயர்கல்வி கற்கக்கூடிய யோகம் ஏற்படும். எனவே சுபகிரகமான புதன் கேந்திரஸ்தானங்களான 1, 4, 7, 10 என்னும் இடங்களிலோ, திரிகோணம் என்னும் 5, 9 என்ற இடங்களிலோ, அவரின் ஆட்சி உச்ச வீடான மிதுனம், கன்னியிலோ, நட்பு வீடுகளிலோ அமர்ந்தால் ஜாதகருக்கு உயர்வான பலன்களை தருவார். தனித்த புதன் தான் சுபகிரகம். அவர் நல்ல பலன்களை தருவார். அசுப கிரகங்களுடன் சேர்ந்தால் அசுப பலனைத்தான் தருவார். ஆனால் அதிலும் விதிவிலக்காக சூரியன் என்னும் அசுப கிரகத்துடன் மட்டும் இணையலாம். அப்படி இணைவதால் பொது ஆதித்ய யோகம் ஏற்படும். பேச்சினால் ஜாதகரை செல்வந்தனாக்கும் கிரகம்
புதன் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.